ஸோ கைஸ், அக்டோபர் 18th இந்த ஒரு நாள் வந்து தளபதி ஃபேன்ஸோட லைஃப்ல ஒரு மிக முக்கியமான நாள்னே சொல்லலாம். தளபதியோட சினிமா கெரியர்லும் மிக முக்கியமான நாள்னு தான் சொல்லணும். 2017 அக்டோபர் 18th வந்து தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் தான் மெர்சல். ஸோ மெர்சல் திரைப்படம் பார்த்தோம்னா இன்னியோட ரிலீஸ் ஆகி 3 years கம்ப்ளீட் பண்ணியிருக்கு. படம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் கொடுத்தாங்க, அதுக்கப்புறமா படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா அதோட அதிகமான பிரச்சனைகள் கொடுத்தாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணி படம் ரிலீஸ் ஆகி வேற லெவலில் போயிருக்கு. முக்கியமா இந்தியன் சினிமாவிலேயே மெர்சல் திரைப்படத்தை பத்தி பேசாத ஹீரோ ஹீரோயின்ஸும் கிடையாது, பப்ளிக்கும் கிடையாது. அந்த அளவுக்கு மெர்சல் திரைப்படத்தை பத்தி இந்தியா ஃபுல்லாமே பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கு மிக முக்கியமான காரணம் வந்து தளபதி வந்து ஜிஎஸ்டி பத்தி மெர்சல் திரைப்படத்துல பேசியிருந்தாரு. அந்த ஒரு ஜிஎஸ்டி பத்தி பேசுனதுனால தளபதிக்கு எவ்வளவு ப்ராப்ளம்ஸ் வந்துச்சு நம்மளுக்கு தெரியும். பட் தளபதிக்கு வந்து நிறைய பேர் சப்போர்ட்ங்கிறது பண்ணியிருந்தாங்க. தளபதி ஃபேன்ஸ் மட்டும் கிடையாது, தல ஃபேன்ஸ் ஆகட்டும், சூர்யா ஃபேன்ஸ் ஆகட்டும், அதர் பப்ளிக் ஆகட்டும், எல்லாருமே பண்ணியிருந்தாங்க. இந்தியாவை வந்து தளபதிக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாவே இருந்துச்சு நம்ம சொல்லலாம். அது மட்டும் கிடையாது, தளபதியோட சினிமா கெரியர்லேயே பார்த்தோம்னா 200 கோடிக்கு மேல கலெக்ஷன் பண்ணப்பட்ட ஃபர்ஸ்ட் திரைப்படம் பார்த்தோம்னா மெர்சல் தான். மெர்சல் திரைப்படம் பார்த்தோம்னா 250 கோடி ரூபாய்க்கு மேல கலெக்ஷன்ங்கிறது பண்ணிச்சு. 2017 இதே டேட்ல பார்த்தோம்னா மெர்சல் திரைப்படத்தை மெர்சலா பாக்குறதுக்கு நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சில பேர் வந்து சோங்கிறத பார்த்து முடிச்சிட்டாங்க, இன்னும் சில பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஒரு மூமெண்ட்ங்கிறதெல்லாம் மறக்கவே முடியாது. தமிழ் சினிமாவில் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு டீசருக்கு 1 million லைக்ஸ்ங்கிறது கிடைச்சிருக்குன்னா அது நம்ம தளபதியோட மெர்சல் திரைப்படத்துக்கு மட்டும்தான். ஸோ அப்ப இருந்து இப்போ வரைக்குமே நம்ம தளபதியோட ரெக்கார்ட்ஸ்ங்கிறது யூடியூப்ல தட்டி தூக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்து 3 years ஆஃப் மெர்சல் டே வந்து செலிப்ரேட் பண்றதுக்காக படத்தோட ப்ரொடியூசரான ஹேமா ருக்மணி அவர்கள் வந்து ஒரு காமெடி பிங்கிறத ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கிற இதுதான். இது வந்து மெர்சல் திரைப்படத்துல நம்ம தளபதியோட ஸ்டில் தான். அதுக்கு பேக்ரவுண்ட்ல பார்த்தோம்னா நிறைய கிரௌடுங்கிறது தளபதிக்கு பின்னாடி இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. இதை வந்து யார் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா கேரளா தளபதி ஃபேன்ஸ் தான் பண்ணியிருக்காங்க. நார்மலான ஒரு காமெடி தான், பட் பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கு. இதை மெர்சல் படத்தோட ப்ரொடியூசரான ஹேமா ருக்மணி அவர்களே பார்த்தோம்னா தன்னோட அஃபிஷியல் ட்விட்டர் பேஜ்ல போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அட்லியன் தளபதி காம்போல இதே டேட்ல மாசா ரிலீஸ் ஆகி மெர்சல் காட்டின திரைப்படம் தான் மெர்சல். ஸோ இந்த டேங்கிறத தளபதி ஃபேன்ஸ் எல்லாம் மறக்கவே முடியாது. ஸோ கைஸ், மெர்சல் படத்தின் போது உங்களுக்கு வந்து மறக்க முடியாத சில தருணங்கள் டெஃபினட்டா இருக்கும். ஸோ அது வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இன்னும் தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தளபதி பத்தின அப்டேட்ஸ்ங்கிறது உடனுக்குடன் உங்களுக்காக.